ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சர்வீஸ்க்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம். இவர் வந்து பிறந்தது வந்து 13/10/2023. இப்போ 6 months ஆகுது. ஸோ இந்நேரம் வாங்கியிருக்கணும். ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, ஒர்க்குனால போக முடியல. லாஸ்ட் வீக் வந்து பஞ்சாயத்தில் வந்து எழுதி கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க. பஞ்சாயத்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா பிறப்பு சான்று கோரும் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து குழந்தையோட பேர் என்ன பேர்னு நீங்கள் சூஸ் பண்ணிடணும். டேட் ஆஃப் பர்த்து, ஆனா பெண்ணா குழந்தை, அப்புறம் வந்து அப்பாவோட பேர், அம்மாவோட பேர். அது தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எழுதணும். தமிழில் எழுதும்போது வந்து இனிஷியலும் தமிழ் எழுதணும். ஸோ அது மாதிரி இப்போ பாருங்கள், தியாகராஜ் என்னோட பேர், அப்பா பேர் வந்து முத்துக்குமார். ஸோ வந்து மு தியாகராஜ் அது மாதிரி எழுதணும். இங்கிலீஷில் வந்து எம் தியாகராஜ் அது மாதிரி எழுதணும். அதே மாதிரி தான் ஒய்ஃப் இது அம்மாவோட பேர் எழுதணும். அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ்ஸு, அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, அவ்வளோதான். எழுதிட்டு ஒரு ஸ்டாம்ப்பு, 4 ரூபா ஸ்டாம்ப்பு வாங்கி ஒட்டிட்டு அதில் கொடுத்துடணும். ஸோ 1 week டைம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி தான் வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி போய் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு வாங்கிட்டேன்னா இல்லையாங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய் பாய் சொல்லிடுங்க. Bye. Okay friends, bye.